அப்போ கடவுள் எனக்கு எப்போதும் வாய்ப்பு தருவாரான்னா தந்து தான் இருக்கிறாரு. ஆனால் நான் கடவுளை நேசிக்கிறதே இல்லை, என்னை மதிக்கிறதே இல்லை. எங்கே போனாலும் அவங்கவுங்க இப்போ எல்லா பாடத்திட்டமும் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிருத்தியார் விசேஷமானவர்னு சொல்கிறது தான் உங்கள் வேலையாகவே இருக்கும். எந்த சாமியார்கிட்ட போனாலும் சரி, எந்த புக்கு வச்சாலும் சரி, ஒரு சயின்டிஸ்ட்டோட பேரை பார்த்து அவர் என்னென்ன கண்டுபிடிச்சான்றதெல்லாம் மனப்பாடம் பண்ணி, இப்போ நீங்கள் ஏன் சயின்டிஸ்ட் ஆகலன்னு கேட்டால் அது நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஆகிட்டே. ஒரு கவிதை இலக்கணம் எழுதுனவரை பார்த்தீங்கன்னா அவர் இலக்கணம் கவிதையெல்லாம் எழுதுறவர், நான் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒரு பாட்டு எழுதுறவரை பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு எழுதுறவர், அவருக்கு எனக்கு அது சம்மந்தம் இல்லை அப்படின்னு என்னை கீழ்மைப்படுத்திக்கிறது தான் சுற்றி சுற்றியும் பார்க்குறேன். நான் யார், நான் எதனா செய்ய வந்ததுன்னா, நான் கவிதை எழுத முடியுமா, நான் பாட்டு பாட முடியுமா, நான் ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுமா, நான் அறிவியல் அறிஞன் ஆக முடியுமா, நான் இந்த சமூகத்துக்கு எதனா செயல்பட முடியுமான்னு யாருமே யோசிக்கிறது இல்லை. அப்படி வளர்க்குறதும் இல்லை, அப்படி பேசுகிறதும் இல்லை. பள்ளிக்கூடங்கள் எத்தனை போய் சேர்த்த உடனே நீங்கள் ஒரு முட்டாள்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் அறிவாளின்ட்டு வெளியே வருவீங்க, அதுக்கு அர்த்தம் முட்டாள் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் 10வது பாஸ் பண்ணேன்னொடனே பெருமையாயிடும், இல்லை 12வது பாஸ் பண்ண பெருமையாயிடும், இல்லை டிகிரி வாங்கினோடனே பெருமையாயிடும், ஏதோ ஒன்று இன்ஜினியரிங் வாங்கி வச்சோடனே பெருமையாயிடும். நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய மாட்டீங்க, அவ்வளோதான். ஏதோ ஒரு கம்பெனிக்கு போகிற ஒரு சராசரி ஒரு டப்பாவாக மாறிட்டுருப்பீங்க. சிந்திக்கிறதோ அந்த திறமையை வளர்த்துக்கிறதோ நான் புதுசாக ஒன்று கண்டுபிடித்தோ இல்லை. யாருன்னா படிக்காமல் ஏழை ஏழை ஆகிட்டான்னா அவனா வாழ்க்கையில் முன்னேறணும் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சான்னா கம்பெனி வைப்பான். ஓனர்லாம் அப்படி தான் பார்க்கலாம். நீங்கள் அரசியல்வாதிகள்லாம் காலேஜ் நடத்துவாங்க, காலேஜில் படித்தவங்கலாம் பாவம் படிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஒன்றுமே படிக்காத அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ படிக்கிறதுக்கும் இதுக்கும் சரியே இல்லை. அப்போ பள்ளிக்கூடங்கள் உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் உங்கள் அறிவை மங்கடிக்க செய்யுது. சரியா, பள்ளிக்கூடங்கள் தான் மங்க செய்யுது. ஆன்மீக வகுப்புக்கெல்லாம் போகலாம், ஆன்மீகவாதிங்கிட்ட போய் கடவுள்லாம் தெரிஞ்சுக்கலான்னு போனால் அவன் இதை விட மோசம். என் போட்டோ வச்சுக்கோ, சராசரியாக நீங்கள் மற்றவங்களுக்கு வணக்கம் சொல்லுவீங்க. அப்புறமா நீங்கள் ஏதோ ஒரு ஆன்மீக வகுப்பு போனீங்கன்னா குருவர்லேயே திருவர்லேயே சரணுன்னுவீங்க. ஸோ உங்கள் வணக்கம் மறந்துடும், உங்கள் குட் மார்னிங் மறந்துடும், உங்கள் ஹாய் போயிடும், உங்கள் யாரை பார்த்து ஸ்டைலாக சொல்கிறதெல்லாம் வந்துடும். உங்கள் நேச்சர்லாம் என்ன ஆச்சுன்னா சிதைச்சிருவாங்க. அப்போது ஒரு மனிதன் தன்னை மதித்து நான் ஒரு விசேஷம்னு உணர்றதுக்கு தயாராக இல்லை. ஏன் தயாராக இல்லைன்னா அவ்வளோ படிச்சுட்டான், அவ்வளோ தெரிஞ்சிச்சு, அவனை மதிக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு தெரியும். மகாத்மா யார் அப்படின்னு யாரை கேட்டாலும் இன்னொருத்தருடைய பேரை தான் சொல்லுவாங்க. நான் ஒரு மகாத்மான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க.